வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் பாதுஷா ரெசிபி தான் செஞ்சுருக்கோம். ரொம்பவே சூப்பராக ஈஸியாக வீட்டில் இருக்க பொருள் வச்சு ரொம்பவே சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் இந்த பாதுஷா ரெசிபி. நீங்களும் கன்ஃபார்ம் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ஃபஸ்ட்டு தீபாவளி ஸ்நாக்ஸ் போட்டிருக்கோம், ரெசிபி போட்டிருக்கோம். பாதுஷா தான். ரொம்ப அதிகமான பொருள் தேவைப்படாது. வீட்டில் இருக்க கம்மியான பொருளை வச்சு நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி நம்ம பாதுஷா செஞ்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட சேனலுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனில் ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம இப்போ பாதுஷா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாதுஷா பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 400 கிராம் சீனி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 200 கிராம் மைதா, ஒரு 2 டீஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தனியாக ஒரு டீஸ்பூன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு 2 அல்லது 3 டீஸ்பூன் நெய் தேவைப்படும். இதான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 200 கிராம் மைதா, எடுத்து வச்சுருக்க சீனி, ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்க தயிர், கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 அல்லது 3 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க பேக்கிங் சோடா உப்பு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டியாக பசஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு பேட்டர் அளவோட கொஞ்சம் கம்மியாக நல்லா கட்டியாக எடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணி ஊற்றுக்கு பதிலாக பால் ஊற்றலாம். காய்ச்சி ஆற வச்சு பால் ஊற்றலாம். நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பிசைஞ்சிட்டு என்ன பக்குவத்தில் இருக்குன்னு நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க. பிசைஞ்சு வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நல்லாவே ஊறட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும் மாவுள்ள லேயராக வர மாதிரியே இந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் பிரித்து பார்த்தாலே தெரியும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஒரு ஈர துணி போட்டு மூடி போட்டுடலாம். இப்போ நம்ம சீனி பாகு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ சீனி பாகுக்கு நான் ஒரு சட்டி வச்சுட்டு 400 கிராம் சீனி, 400 டு நீங்கள் 500 எடுத்துக்கலாம். நான் 400 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். 400 கிராம் சீனிக்கு ஒரு 200 ml தண்ணி கரெக்டாக இருக்கும். 200 டு 250 ml ஊற்றிக்கலாம். இது நல்ல ஒரு கம்பி புறம் வர வரைக்கும் நல்லாவே பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கு. இது நல்லாவே கொதிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த பக்குவம் வரும். நான் அந்த பக்குவம் வரும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. அந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க ஃப்ளேமை. இப்போ இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, லைட்டாக வருது. இந்த சக்கரை பாகை ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிடலாம். இதில் குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருண்டை பிடிச்சிட்டு அந்த பாதுஷா ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். நான் அதை எப்படின்னு காமிக்கிறேன். நீங்கள் குட்டி குட்டி ரவுண்டாக பிடிங்க. மினி பாதுஷா பிடிக்கவங்க இஷ்டம். மினி பாதுஷாவாக இல்லைட்டவங்க இஷ்டத்தை பிடிச்சிக்கோங்க. ரவுண்டாக பிடிச்சிட்டு லைட்டாக ரவுண்டுக்குள்ளே ஒரு கை வச்சு அழுத்துனீங்கன்னா பாதுஷா ஷேப் வந்துடும். இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதே மாதிரி பிடிச்சிட்டு லைட்டாக ஒரு விரலை வச்சு நடுஸில் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பாதுஷா ஷேப் வந்துடும். இப்போ இதே மாதிரி எல்லா ஷேப்பையும் நம்ம எடுத்துகிட்டுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி தான் நல்லாவே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நடுஸில். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி ஷேப்பில் எல்லா பாலையும் பிடிச்சாச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதை மிதமான சூடில் நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில். மிதமான தீயிலே நல்லாவே வேகட்டும். இப்போ லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லாவே எல்லா சைடும் ஒரே மாதிரி கலர் வரட்டும். அதுதாண்டி மிதமான தீயில நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பாதுஷா நல்லாவே ஃப்ரை ஆகி பாருங்கள் எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குன்னு பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த சமயத்தில் நீங்கள் பாதுஷாவை வெளியே எடுத்துடலாம். இப்போ இதே போல் நம்ம மீதி இருக்கிறதும் நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கிராக் விழுந்து. கடையில் வாங்குற பேக்கரியில் வாங்குற பாதுஷா மாதிரியே இருக்குது. சொன்ன ட்ரிப்லாம் நீங்கள் கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். டிப்ஸ் எல்லாம் சூப்பராக வரும். இப்போ மீதி இருக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை எப்படி ஃப்ரை ஆகட்டும். இதையும் எப்படி திருப்பி போட்டுடலாம். இப்போ சீனி பாகு ரெடியாக இருக்குது. சீனி பாகு ஆறிடுச்சுன்னா நீங்கள் ஒரு நிமிஷம் அடுப்பில் சுட வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து பொரிச்சு வச்சுருக்க பாதுஷாவை ஆட் பண்ணிடலாம். பாதுஷா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லாவே வெயிட்டே இல்லாத மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், ஒரு டைட்டாகவே இருக்காது, லூஸாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒன்றுனா உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 5 இல்லை ஒரு 10 நிமிஷம் நல்லாவே ஊறட்டும். எல்லாம் ஊறினா நம்மளோட சூப்பரான பாதுஷா ரெடி ஆயிரும். நல்லாவே ஊறட்டும். அந்த பேட்ச் ரெடி ஆகட்டும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நல்லாவே பாகு ஊறும்.
இது நல்லாவே ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லாவே ஊறட்டும். இப்போ நம்மளோட பாதுஷா நல்லாவே ஊறிடுச்சு. நான் ஒரு பிளேட்லேயும் எடுத்து மாற்றிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்குன்ட்டு. நல்லாவே ஊறிருக்கு. நீங்களும் கன்ஃபார்ம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு ஜூஸியாக ஊறி இருக்குன்ட்டு. நல்லாவே ஜூஸியாக ஊறி இருக்குன்ட்டு கடையில் உள்ள மாதிரியே இருக்குது. நீங்களும் கன்ஃபார்ம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் இந்த தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க, ஹாப்பியாக கொண்டாடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.